ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஓணம் ஸ்பெஷல் கேரளா ஸ்டைல் அவியல் தாங்க செய்ய போகிறோம். இது கேரளா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்டியான ரெசிபி கூட. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்திடலாம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம மிக்ஸி சார் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காவை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சின்ன வெங்காயத்தை நான் தோல் நீக்கிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிடாதீங்க. நல்லா கொரப்பாக இதை அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த பேஸ்ட்டவை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்ததாங்க ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட எந்த காய் இருக்குதோ அந்த காயை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெள்ளை பூசணி, கேரட்டு, முருங்கைக்காய், வாழைக்காய் எல்லாம் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த காய் இருக்கோ அந்த காயை சேர்த்து நல்லா பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா காயும் சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. இப்போ காய் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. காய் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்த பிறகு நம்ம இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. இப்போ நம்ம காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போதுங்க, நல்லா வெந்து வந்துடும் காய். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு காயை வேக வச்சுக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி போதுமானதாக இருக்கும். காய் இப்போ நல்லா வெந்து வரட்டும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா காய் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் இப்போ நம்ம சேர்த்து தண்ணியெலாம் கொஞ்சம் கூட இல்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது லைட்டாக அப்படியே கலரி கொடுங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுங்க. தயிர் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். தயிர் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நல்லா நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம இப்போது அவியல் கூட சேர்க்க போகிறோம். இந்த தாளிப்பு இதுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம அவியல் கூட சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு ஒரு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஓணம் ஸ்பெஷல் அவியல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை சுட சுட வாழையோட சர்வ் பண்ணுங்கள். எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஓணம்க்கு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.